ஆமென். நாம் வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். யோபு 1:10 நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தேவனும் சொல்லவில்லை, யோபும் சொல்லவில்லை, மாறாக இந்த வார்த்தையை சொன்னது சாத்தான். ஹல்லேலூயா. சாத்தானை குறித்து வேதத்திலே சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையாக சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட காரியம், சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று. ஆனால் அந்த சாத்தான் இந்த வேத பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். தேவன் யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. யோபுவையும் யோபுடைய வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் எப்படியாவது தான் தொட்டுவிட வேண்டும், அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் என்று யோபு பல நேரத்திலே சாத்தான் பல நேரத்திலே முயற்சி செஞ்ச நேரத்திலும் அவனுக்கு முடியவில்லை. காரணம், தேவன் அந்த யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலி அடைத்து பாதுகாக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே இன்றைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பொதுவாக வேலி எதற்காக போடுவாங்க என்றால், நம்முடைய நிலமாய் இருக்கட்டும் இல்லது நம்முடைய பயிர் நிலங்களாய் இருக்கட்டும், அவைகளை நாம் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வதற்காக இந்த வேலியை போடுவார்கள். ஹல்லேலூயா. பாதுகாப்பதற்காக போடப்படுகிற ஒன்றுதான் வேலி. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த உலகத்தில் பாதுகாப்பிற்காக மனிதர்கள் பல காரியங்களை போடுகிறார்கள். ஒருவர் தன்னுடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் கதவிலே பூட்டை போட்டு பாதுகாப்பார்கள். அது மட்டுமில்லாமல் கொஞ்சம் செல்வந்தர்கள் தன்னுடைய ஆஸ்திகளை, தன்னுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாட்ச்மேன் போட்டு பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாதுகாப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை மட்டும் காக்கிறதா இருக்கும். ஆனால் வேலி மட்டும்தான் ஒரு இடத்திலே பாதுகாப்பை போட வேண்டும் என்று ஒருவர் வேலியை போட்டால் அந்த வேலி அந்த இடத்தை நாலா பக்கமும் சூழ்ந்து பாதுகாக்கிற தன்மை உள்ளது. ஹல்லேலூயா. இங்கு யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்ததற்கு காரணம், யோபு சாத்தான் யோபு மட்டுமல்ல அவனுடைய உடைமைகளையும் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவனுடைய ஆஸ்திகளையும் அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு எத்தனித்தது நிமித்தம் ஆண்டவர் யோபுக்கு போட்ட பாதுகாப்பு, வேலி அடைத்து பாதுகாத்த பாதுகாப்பு. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். வேலி போடலன்னு சொன்னா பாருங்க, ஒரு நிலமா இருக்கட்டும், ஒரு பயிர் நிலமா இருக்கட்டும், வேலி போட்டு பாதுகாக்கலன்னு சொன்னா மிருகங்களோ இல்லது மனிதர்களோ பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள நுழைஞ்சி அதை சின்ன பின்னமாக நாசம் பண்ணி விடுவார்கள். அப்போ ஒரு நிலத்தை, ஒரு பயிர் நிலத்தை ஒருவர் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தை சுற்றிலும் அவர் வேலி போட்டு பாதுகாப்பார். அதே வண்ணமாக தான் நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் கூட பாத்தீங்கன்னா யோபு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை விடவும் பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த ஒரு உலகம் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். ஹல்லேலூயா. ஆமா, மனிதர்களுடைய ஜீவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வீட்டில இருந்து வெளியே போறவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்களான்னு உள்ள நம்பிக்கை இன்னைக்கு இல்ல. ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த ஒரு உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பலவிதமான வியாதிகளை குறித்து மருத்துவர்கள் இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த வியாதிகள் எப்போ யாரை பாதிக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுதந்திரித்து கொண்டிருக்கிற நம்முடைய வீடு இல்லது நம்முடைய நிலம் இல்லுடைய நம்முடைய தொழில் நாளைக்கு நமக்கு இருக்குமா தெரியாது. ஹல்லேலூயா. பில்லி சூனியங்கள் மந்திரவாதங்கள் செய்வ
பிரிவினைகள்னால பல குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபத்து நிறைந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆபத்துகளை நாம் பார்க்கிறோம். பல ஆபத்துகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமவே சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அத்தனை ஆபத்துகளிலும் நாம் தப்பித்து கொள்ளுகிறோம் என்றால் கர்த்தர் யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தது போல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரிந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தான், தெரியாத பாதுகாப்பு எத்தனையோ நம்மை சூழ்ந்து கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பல ஆபத்துகள், பல அழிவுகள் பாத்தீங்கன்னா இடையிலே நின்று விட்டதற்கு காரணம் பாத்தீங்கன்னா நம்முடைய திறமையோ நம்முடைய அறிவு அல்ல, மாறாக கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்தது நிமித்தம் தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தன்மையை நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளால் அநேக நேரத்தில் உணர முடியவில்லை. யோபுவும் அப்படிதான் இருந்தான். ஹல்லேலூயா. யோபுக்கு தெரியல, ஆண்டவர் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை யோபு புரிந்துடல. ஆனால் சாத்தானுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம புரியலனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பாதுகாப்பை பிசாசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில போடுகிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த எல்லா வீட்டிலும் குடியிருக்கிற எல்லா குடும்பங்களிலும் முதல் பிள்ளை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சங்கார தூதன் எகிப்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் போட்ட வேலிதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அந்த இரத்தம் எந்தெந்த வீட்டில் நிலைவாசல் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த சங்கார தூதன் நுழைய முடியவில்லை. அந்த தலை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மை கர்த்தர் எந்த வினம் மன்னமாய் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு கோட்டையாய், ஒரு மதிலாய், ஒரு வேலியாய் போட்டு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் கர்த்தரே அக்கினியாய் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சுடரொளி வீசுகிற பட்டயம் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மேலே அவர் அசைவாடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தூதர்கள் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் கல்லில் இடறுகிற நேரத்தில் எல்லாம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எதற்காக தெரியுமா? நாம் இடறி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய தூதர்களின் கரங்களிலே நம்முடைய பாதங்களை ஏந்தும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு நேராக அனுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க, எவ்வளவு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விபத்துகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போட வரும்போது அந்த விபத்திலே சிக்காம நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ வியாதிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போட வரும்போது அவைகளை கர்த்தர் நாம் தடுத்து நிறுத்தி நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்ம குடும்பம் எத்தனையோ சூழ்நிலையிலே உடைக்கப்படுகிற நேரம் வரும்போதெல்லாம் சத்துரு உடைக்க விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். காரணம் யோபை பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் நம்மையும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். டிஜிஎஸ் தினகரன் ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் துவக்க காலகட்டத்திலே அவர் வந்து பகுதி நேர ஊழியமும் பகுதி நேர வேலையும் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே கோயம்புத்தூர் பகுதியிலே முழு இரவு ஜெபம் நடத்துவதற்காக ஒரு சபையிலே அவரை அழைத்திருக்கிறார்கள். இவர் பிரசங்கம் எல்லாம் கொடுத்து விட்டு காலையில வேலைக்கு செல்வதற்காக இவர் அவசரமாக அங்கிருந்து கிளம்புகிறார். காலையில ஒரு 3:30 மணி இருக்கும். எப்படியாவது காலையில வேலைக்கு போக வேண்டுமே, அதனால் அவர் வந்து தனியாகவே அவர் நடந்து விட்டார், வண்டியை பிடிக்க வேண்டும் என்று. பாருங்க, அவர் சென்று கொண்டிருந்த பாதை வந்து கொள்ளையர்களும் கொலைக்காரர்களும் பயங்கரங்களும் சூழ்ந்திருந்த ஒரு பாதை. அந்த பாதையிலே அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருக்கு தெரியும் இங்க கொள்ளையர்கள் உண்டு, நம்முடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவருக்கு காலையில வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த நேரத்தில்
நேரத்திலே அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்திலே 4-5 கொள்ளையர்கள் கையில கத்தியோடும் தடியோடும் மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த ஊழியக்காரர் தினகரன் பார்த்து விட்டார். பார்த்ததும் இவருக்கு நீ தப்பித்து செல்லவும் முடியாது, நிச்சயமாக அவர்கள் இருக்கிற அந்த பாதையை தாண்டிதான் தன்னுடைய வீட்டுக்கு அவருக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு என்ன பண்ணக்குனே தெரியல. இருதயத்தில் ஒரு படபடப்பு, பயம். அந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிச்சார். ஆண்டவரே, உம்முடைய அப்பா தூதர்களை எனக்கு அனுப்பி நீங்க வேலி அடைத்து என்னை பாதுகாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போனாரு. பாருங்க, அவர் ஜெபம் பண்ணிட்டே போனாரு. இப்ப திருடங்க சரியா அவருக்கு முன்னால வந்துட்டாங்க. இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம்தான், ஒரு நடுக்கம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இவர் வெளியே காட்டல. வந்தவங்க அப்படியே அப்படி உறைஞ்சு போய் அவருக்கு முன்னால அந்த 5 பேரும் அப்படி கத்தியும் தடியோட இப்படியே நிக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. எப்படியா இருந்தாலும் நம்ம இதை குறிச்சு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நம்ம போயிடலான்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோட அப்படியே அவர் அந்த இடத்தை தாண்டி போயிட்டாரு. சில மாதங்கள் கழித்து அவர் மறுபடியும் அந்த சபைக்கு அவர் ஒரு பகல் நேரத்தில் பிரசங்கம் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அப்போ ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு முன்னால வந்து நிற்கிறார். அந்த வாலிபன் யார் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு முன்னால தடியோடு நின்ற கொள்ளை கூட்டத்தில் நின்ற ஒருவன் தான். அவன் வந்து இவரை பார்த்து பேசுகிறான். ஐயா, என்னை தெரிகிறதா? ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் நீங்க அந்த பகுதியாய் வரும்போது தடியோடு நின்று கொண்டிருந்த கொள்ளையர்களில் ஒருவன் தான் நான். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க உங்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தோம் ஐயா. உங்க பக்கத்தில் உங்களுடைய உயரமா 2 மனிதர்கள் உங்களோடு வலதுபுறம் இடதுபுறமாக நின்று நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. அவங்கள பார்த்ததும் பயத்துல நாங்க நடுங்கி அப்படியே உறைஞ்சு போய் நின்னோம். உங்களை கொல்றதுக்காக தான், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நாங்க பிடுங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா எங்களால ஒன்னும் செய்ய முடியாம அப்படியே நின்றோன்னு அவங்க சொன்னாங்களா. அவர் வார்த்தையை கேட்டது அவர் சந்தோஷப்பட்டார். ஆண்டவரே, அந்த ஒரு சின்ன ஜெபத்தை நான் அந்த நேரத்தில் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு கேட்கும்போது நீங்க உங்களுடைய தூதர்களை அப்பா எனக்கு நேராக அனுப்பி சூழ ஆலயம் இறங்கி ஒரு வேலியை போல பாதுகாத்தீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் பாதுகாக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் யாராலையுமே பறிக்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை பிசாசால தொட்டவே முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒருவனும் வர முடியாது. வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு வழியாய் வருவார், 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏனென்றால் கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறதற்கு சமானம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று அங்க ஒரு சம்பவத்தை குறித்து வேதத்திலே நமக்கு காண்பித்து தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சீரிய ராஜா பாருங்க, எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாவை பிடிக்கணும், அந்த தேசத்தை தான் முற்றுகையிடணும்னு சொல்லிட்டு பல திட்டங்களை, பல இது சதிகளை மறைமுகமா எவ்வளவு ஒளிஞ்சு அந்த திட்டங்களை போட முடியுமோ அவ்வளவு திட்டங்களை போட்டாரு சீரிய ராஜா. தன்னுடைய ராணுவ தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த நேரத்தில் நம்ம இந்த இடத்துல போய் பதுங்கி இருந்தா இஸ்ரவேல் ராஜா வருவார், அவரை பிடிச்சிடலாம், இப்படின்னு பல திட்டங்களை போடுவாங்க. பாருங்க, எல்லா திட்டமும் தோல்விதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா திட்டமும் தோல்வி. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தந்திரமா திட்டம் போடுறான். ஒரு நாள் அவனால பிடிக்க முடியல. இது என்ன நடக்குது? நான் என்னுடைய பெட்ரூம்ல போய் இருந்து சில திட்டம் போட்டா கூட அங்க ராஜா அறிஞ்சு தப்பிச்சிடுறாரு. என்னதோ என்ன சுற்றி நடக்குதுன்னு சொல்லி ராஜா வந்து சந்தேகப்பட்டு வேலை செய்கிறாங்க போர் செய்வர்கள் எல்லாம் அழைக்கிறார். வாங்க, இங்க என்ன சுற்றி என்ன நடக்குது? நான் போடுற எல்லா திட்டத்தையும் இஸ்ரவேல்ல உள்ள ராஜா அறிஞ்சு தப்பிச்சிடுறானே, இதுக்கு என்ன வழி? நீங்க என்ன விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போர் சேவர்களை அனுப்புறாரு. இப்போ அவங்க விசாரிச்சாங்க. பாருங்க, இந்த சீரியா தேசத்துல யாருமே போய் இஸ்ரவேல் தேசத்துல ஆமா எந்த செய்தியும் சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, அங்க என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் இருந்தார். இஸ்ரவேல் தேசத்துல என்ன அழிவை கொண்டு வரணும்னு சீரிய ராஜா திட்டம் போட்டாலும் அது அப்படியே அறிஞ்சு
ராஜாவுக்கு இந்த தேவ மனிதன் அறிவிச்சிருவார். இந்த நேரத்துல சீரிய படை உனக்கு பதுங்கி ஒளிஞ்சிருந்து உன்னை அழிக்கிறது வந்து நிக்குது. அந்த பகுதியா போகாத, இந்த மதியான நேரம் போகாத, சாயங்கால நேரம் போகாத. ஒவ்வொரு செய்தி அந்த தேவ மனிதன் அரண்மனைக்கு கொடுத்து கொண்டே இருப்பாரு. இந்த செய்தியை கேட்டு ராஜா தப்பிச்சிட்டே இருக்கிறாரு. இதுதான் ராஜா அங்க சீரிய ராஜா தோற்று போகிறதுக்கு காரணமா இருந்த ரகசியம். அல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு இவர் அறிஞ்சுக்கிட்டாரு யாரு, சீரிய ராஜா. இனி நம்ம இந்த தேவ மனிதன் எலிசாவை தான் தூக்கணும். எலிசா உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நம்ம கை வைக்கவே முடியாது. அதனால இந்த எலிசாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப சீரிய ராஜா தன்னுடைய பெரிய பெரிய படைகளை எல்லாம் எங்க அனுப்புறாருன்னா இந்த தீர்க்கதரிசி இருக்கிற மலைக்கு அனுப்புறாரு பாருங்க. இப்போ அங்கிருந்து சீரிய ராஜாவுடைய படை ராணுவம் வருது. அங்க குதிரை படைகள் ரதங்கள் எல்லாம் பயங்கரமா வந்து நிக்குது. ராத்திரிக்கு வந்து தீர்க்கதரிசி தூங்குற அந்த மலையை சுற்றிலும் அப்படியே முகாமிட்டுட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. இதை யாரும் அறியல. அங்க குகைக்குள்ள இருந்த தீர்க்கதரிசியும் அறியல, அவருடைய வேலைக்காரனும் அறியல. அவர் காலையில வேலைக்காரன் வந்து எழும்பினான் பாருங்க. எழும்பி வந்து பார்க்குறான் அவனை சுற்றிலும் அவங்க இருக்கிற அந்த மலையை சுற்றிலும் சீரிய ராஜாவின் இது பட ராணுவம் வந்து அப்படி நிக்குது. கையில ஈட்டியோட கத்தியோட ஆயுதத்தோட பயங்கரமா நிக்கிறாங்க. குதிரை ரதம் போர் வீரர்கள் எல்லாம் ஆக்ரோஷமா நிக்கிறாங்க. பார்த்ததும் இப்போ வேலைக்காரன் பயந்துட்டான். இந்த தீர்க்கதரிசியோட வேலைக்காரன் பயந்து நடுங்கிறான். போச்சு, இனி நம்ம தப்பவே முடியாது, சீரிய ராஜாவோட படம் முழுசா நம்மள சூழ்ந்து கொண்டுன்னு சொல்லி பயந்து சத்தம் போட்டுட்டு எங்க ஓடுறான், தூங்கிட்டு இருக்கிற தீர்க்கதரிசியை தேடி போற. ஐயா எழும்புங்க ஐயா, எழும்புங்க ஐயா, ஒரு பயங்கரம் நம்மளை பிடிச்சிட்டு தீயில் நம்மளை ஆட்கொண்டுட்டு நம்ம தப்பித்துக்கொள்ளவே முடியாது, நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இப்ப வெளியே கூட்டிட்டு வராரு இந்த வேலைக்காரன். யார, தீர்க்கதரிசியா வெளியே கூட்டிட்டு வராரு. இப்ப அவரு பார்த்தாரு. பாத்துருங்க, பார்த்த உடனே அவரு பதட்டப்படல, பயப்படல. அவர் இந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, இங்க நிக்கிறவங்களை காட்டிலும் நம் தேவனுடைய சேனை பெரிதுன்னு. ஹல்லேலூயா. ஆமா, இங்க நிக்கிறவங்களை காட்டிலும் நம்மட்ட இருக்கிறவங்க பெரியவங்கன்னு சொன்னாரு. இப்ப இந்த வேலைக்காரன் பாருங்க அப்படியே முழிக்கிறான். நம்மட்ட பட்டையும் ஏந்திட்டு ஒரு வேலைக்காரன், ஒரு போர் வீரர்கள் கூட நம்ம பக்கத்துல இல்ல, நானும் தீர்க்கதரிசியும் மட்டும்தான் இந்த மலையில இருக்கிறோம். இவரு அந்த சேனையை விடவும் பெரிய சேனை நம்மளை சுற்றி இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு என்ன ஆச்சு? இவர் நிதானமா தான் இருக்கிறாரா? இந்த கேள்வியோட நின்றுட்டு இருக்கிறத இந்த எலிசா தீர்க்கதரிசி பார்த்தாரு. இந்த இது சீரிய ராணுவத்தை விடவும் என் தேவனுடைய ராணுவம் பெருசு என்பதை இந்த வேலைக்காரன் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்க சேனை பெருசுன்னு அறிந்து கொள்ளணும். ஒருக்கா இவனுடைய கண்ணை தரங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தே ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த தீர்க்கதரிசி ஜெபிச்சாரு. ஹல்லேலூயா. என் வேலைக்காரனுடைய கண்ணை தரங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க அவனுடைய கண்ணை திறந்தாரு. இப்போ இவன் பார்க்கிறான் பாருங்க, அந்த மலையை சுற்றிலும் சீரிய ராணுவ படை அப்படியே நின்றுட்டு தான் இருக்குது. ஆனா அவைகளை சுற்றிலும், அந்த படையை சுற்றிலும் தேவனுடைய சேனை, அக்னி ரதங்களும் நெருப்பு தீகளும். அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த இது ரதங்களும் அக்னியோட பற்றி எரிந்து கொண்டு அந்த மலையை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறது. இவன் பார்த்தது இப்ப இவனுக்கு பயம் எல்லாம் போயிட்டு பாருங்க. என் தேவன் எங்களை சுற்றிலும் அக்னி மதிலாய் நிற்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சேனையும் எந்த மனுஷ படையும் எங்களை தொட்ட முடியாதுன்னு சொல்லி அப்போ அந்த தேவ மனிதனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வேலியும் பாருங்க ஒரு நாள் அழிஞ்சிரும். எந்த வேலியும் ஒரு நிரந்தரமான வேலியில, ஆனா ஆண்டவர் நம்மை சுற்றி போடுகிற வேலி மட்டும் யாராலேயும் அழிக்க முடியாது, யாராலேயும் முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வேலியை தான் கர்த்தர் நமக்கு, நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் போட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பின் அக்கினி, பாதுகாப்பின் அக்கினி அவருடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் இல்ல. உங்களை சுற்றிலும் கர்த்தரே அக்கினியாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீங்க. என்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி ரதங்கள் என் வீடை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பட்டயம் ஏந்திர தேவ
தேவ தூதர்கள் என் கூடாரத்தை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வேலியை பிசாசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போட்டிருந்தாலும் கர்த்தருடைய அக்கினி அந்த வேலிகளை எல்லாம் நிர்மூலமாக்க போதுமானது. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய அக்கினி. ஹல்லேலூயா. தேவனுடைய வேலியில் இருக்கிற வல்லமை அது அக்கினியான வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதி என்கிற வேலியை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கலாம். கடன் பாரம் என்கிற வேலியை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கிறார். எதிர்த்து வருகிற மனுஷன் என்கிற வேலியை பிசாசு நம்மளை சுற்றி போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அக்கினி வேலி, கர்த்தருடைய வேலி அக்கினியாய் வெளிப்படும் போது பாருங்க, எல்லா வேலியையும் சாம்பலாக்கி நமக்கு ஒரு வெற்றியை, நமக்கு ஒரு ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா ஆமென். பாருங்க, இன்னும் ஒரு வேத பகுதியில் பார்க்கலாம். ஏன் கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஏன் நம்மை சுற்றி வேலி அடைக்க வேண்டும், ஏன் இவ்வளவு மேன்மையான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறார் என்று பார்த்தீங்கன்னா, நாம் கர்த்தர் நமக்குரியவர், நாம் அவருக்குரியவர் என்கிற உரிமையை காட்டும்படியாக தான் கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி போடுகிறார். ஹல்லேலூயா ஆமென். எதற்காக கர்த்தர் நம்மை சுற்றி வேலி போடுகிறார் என்றால், நாம் ஆண்டவருக்குரியவர்கள், அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உரிமையை அவர் காண்பிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி போடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ரோட்டோரத்தில் எல்லாம் செடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். பாருங்க, அந்த செடிகளை யார், அந்த அங்க நிற்கிற எந்த செடியும் மரத்தையும் நம்ம போய் என்ன பண்ண மாட்டோம், வேலி போட மாட்டோம், அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம், உரம் போட மாட்டோம். அதுவாட்டே அது அப்படியே எழும்பி வளர்ந்து வருது. சில நேரத்தில் அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த செடி, அந்த மரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் வந்தெல்லாம் கடித்து சாப்பிடும். அதுலேயும் தப்பிச்சு நிற்கிறது தான் இன்னைக்கு ரோட்டோரத்தில் நிற்குது. காரணம் என்ன? அது யாருக்குமே சொந்தம் இல்லாத ஒரு நிலம், அது புறம்போக்கு நிலம் இல்லையா, புறம்போக்கு நிலம், யாரும் உரிமை பாராட்ட முடியாது. அதனால் அந்த நிலத்தில் இருக்கிற செடிகளை யாருமே வேலி போட மாட்டாங்க, யாரும் சொந்தம் பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விவசாயி பாருங்க, தனக்கென்று ஒரு நிலத்தை வாங்கி அவன் அதை தனக்கு சொந்தப்படுத்தி அதை நல்லா கொத்தி அதில் ஏற்ற ஒரு வாழை மரமோ இல்லது அதில் ஒரு தென்னங்கன்று அவன் நட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அவன் முதல் செய்கிற காரியம், ஏன் நிலத்தில் இருக்கிற வாழை மரம் இல்லது தென்னங்கன்று பத்திரமா எனக்கு வளர்ந்து ஏற்ற நேரத்தில் கனி தரணும்னு சொன்னால் அதை சுற்றிலும் நான் வேலி போடுறேன்னு சொல்லிட்டு அவன் வேலி போடுவான். ஹல்லேலூயா. அவன் எதுக்கு வேலி போடுவானா, இது இன்னாருக்குரிய நிலம்னு உள்ளதை மற்றவங்க அறிந்து கொள்ளணும். இது புறம்போக்கு நிலம் இல்லை, இது இன்னாருக்கு உரிமையானது என்பதை காட்டணும். ஹல்லேலூயா. அது மட்டும் யாரும் வந்து சொந்தம் பாராட்டிடக்கூடாது. அதற்காக தான் கர்த்தர் வேலியை போடுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் வேலி, கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி போடுகிறார் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவருக்குரியவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் தேவனுக்குரியவள், தேவன் எனக்குரியவர். ஹல்லேலூயா. சூனேமித்தியால் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருக்குரியவள். ஹல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா, நான் என் ஆண்டவருக்குரியவா, என்கிட்ட யாரும் சொந்தம் பாராட்ட முடியாது, யாரு என்ன உரிமை பாராட்ட முடியாது. நான் வழிபோக்கில் நிற்கிற செடி இல்ல, நான் வழிபோக்கில் நாட்டப்பட்ட மரம் இல்ல, எனக்கென்று ஒரு உரிமையாளர் இருக்கிறார், எனக்கென்று பாதுகாக்கிற ஒரு பெரிய தகப்பன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நாம் அவருக்குரியவர். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மரத்தினாலான ஒரு சின்ன படகை செஞ்சான். அவன் செஞ்சு அந்த ஆற்று தண்ணியில் விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் விளையாடுவான். ஒரு நாள் அந்த ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா இவனுடைய படகை அப்படியே கொண்டு போயிட்டு, அது எங்கேயோ கொண்டு போயிட்டு, இவன் கையை விட்டு போயிட்டு பல இடங்களில் தேடி தேடி பார்த்தா அவனுக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஒரு கடையில் வச்சு இவனுடைய படகை அவன் பார்த்துட்டான். பார்த்ததும் போய் அந்த கடைக்காரங்கள்ட்ட போய் கேட்குறான், என்னுடைய படகு எனக்கு வேணும். அவர் சொல்கிறாரு, என்னதான் படகா இருந்தாலும் நீ செஞ்சா இருந்தாலும் இப்போ ஏன் கையில் அந்த படகு இருக்குது, அதனால இதுக்குரிய காசை நீ கொடுத்துட்டு தான் இந்த படகை நீ வாங்க முடியும். இப்போ இவன் செஞ்சது தான், ஆனால் என்ன, இவனுக்கு உரிமை பாராட்ட முடியல, இன்னொருத்தவங்களுடைய கையில் இருக்குது. அதனால இவன் அந்த படகுக்கு அவர் எவ்வளோ காசு கேட்டாரோ அவ்வளவு காசையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த படகை தான் கையில் வாங்கினான். அந்த சின்ன அந்த போட்டை கையில் வாங்கினான். வாங்கிட்டு அதை பார்த்து சொன்னான், படகு ஒரு நாள் என் கையினால் தான் நீ உருவாக்கப்பட்ட
உண்டாக்கப்பட்ட எனக்கு சொந்தமாக தான் இருந்தா. ஆனா நீ என்னை விட்டு கொஞ்ச நாள் தூரம் போயிட்ட, காணாம போயிட்ட. ஆனா மறுபடியும் நீ எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று நான் இப்போ நிறைய காசை கொடுத்து, நிறைய விலையை கொடுத்து தான் நான் வாங்கி இப்போ என்கிட்ட வச்சிருக்கிறேன். இனி என் கையை விட்டு போக நான் உன்னை விட மாட்டேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பாக என்கிட்ட வச்சிருப்பேன். ஏன்னா நீ எனக்குரியது என்று சொல்லி படக பார்த்தானா. ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களையும் உண்டாக்கினது நாம் ஆராதிக்கிற தேவன் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவருக்குரியவர்கள் என்கிற ஒரு ஜாதியை அவர் உண்டாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை விலை கிரயமாய் சிந்தி இன்றைக்கு அவர் நம்மை அவருக்கு சொந்தமாய் வாங்கி இருக்கிறார். அப்ப நம்ம யாருடைய கையில இருந்தோ அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பு தான் நம்ம. ஆனா இன்னொரு கொஞ்ச நாள் காணாம நம்ம போயிட்டோமே. யாருடைய கையில சொந்தக்காரங்களா இருந்தோமா? பிசாசின் கையில, பாவத்தின் ஆளுகை கையில, அந்தகாரத்தின் கையில, பாரம்பரிய கிரியைகளின் கையில நம்ம ஒரு நாள் சொந்தமாக இருந்தோம். ஆனால் இயேசு தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்திதான் அவருக்குரியவர்கள் என்கிற ஒரு உரிமையோடு நம்மை வாங்கி அவர் வைத்திருக்கிறார். அதனால் தான் அவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொந்தம் இல்ல. இவன் என்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்கப்பட்டவள் என்கிற உரிமையை கர்த்தர் நம்மேல் பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய சரீரம் நமக்குரியது இல்ல, ஆண்டவருக்குரியது. ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தை நம்ம உரிமை பாராட்ட முடியாது. இங்க வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. வேத வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டிருக்கு. 20 பாருங்க. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள். ஆனால் நமக்குரியவர்கள் அல்ல, நம்ம தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்குரியவர்கள். அதனால என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி இஷ்டப்படி வாழுவேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. நம்முடைய சரீரம் அவருக்குரியது. அவர் தங்குகிற ஆலயம், அவர் விருப்பப்படிதான் இந்த ஆலயம், அவர் சொல்றபடிதான் நடக்கணும். நம்ம ஒவ்வொருத்தங்களும் அவருடைய சித்தத்தின்படி தான் வாழணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் தனக்கென்று அவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாதுகாப்பு யாருக்குன்னு தெரியுமா? அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய இரத்தத்தினால் கழுவி மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பை, இந்த வேலி அடைத்து பாதுகாக்கிற பாதுகாப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். மீதி யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்ல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வாக்களித்து இருக்கிறார். மீதி உள்ளவர்கள் எல்லாம் பாருங்க, வானம் திறக்கப்பட்ட ஒரு அனாதையை போல வாழுகிற ஒரு ஆபத்து நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொள்ளை வியாதி, பில்லி சூனியம், இன்னும் பலவிதமான பிசாசின் காரியங்கள் அவங்களுடைய சரீரத்தை போராடுகிறது என்றால் அவர்களுக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லை. இன்றைக்கு நாம் அதெல்லாம் தப்பித்து இன்றைக்கு நாம் வாழுகிறோம் என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தேவஜனம் சரீரத்தை சாத்தானுக்கு, அவனுடைய காரியத்துக்கு நம்ம எந்த விதத்துல இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பாரி ஒரு முறை அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது சாத்தான் அவரை தேடி வர்றான். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த உலகத்துக்கு அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களோ, பிசாசின் பொருட்களோ, தன்மைகளோ நம்முடைய சரீரத்திலோ நம்முடைய வாழ்க்கையில இருக்க நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம ஆண்டவருக்குரியவர்கள்? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவருக்குரியவர்களாய் நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார்.
இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, யோபுடைய வீட்டை, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டவங்க. அதனால எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யாருமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மை ஜெயிப்போம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தான் கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம்.